இப்ப புகார் கொடுத்த அந்த சங்கீதா, திருமுருகன் ஆகிய அந்த 2 நபர்கள் தான் பிரச்சனையா? அதற்கு பதிலாக வேற ஒரு ராமசாமியோ வேற ஒரு குப்புசாமியோ இது போல RH CH AH எந்த தகுதி நிலையும் இல்லாத ஒரு தனிநபர் அந்த புகாரை கொடுத்திருந்தா யாரும் ஆட்சேபனை தெரிவித்திருக்க மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. அதாவது இந்த இடத்துல சங்கீதாவும் திருமுருகனும் நல்லவர்கள், அவர்கள் மேல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய வாதம் அல்ல. ஆனா இன்றைய விவாதத்துல மையமா அடிபட்டு போன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் செட்டில்மெண்ட்டுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம், நாங்க ஓடி ஒளியவே இல்லை அப்படின்னு நீதிமன்றத்துல நல்லவர்களை போல நடித்து கொண்டு இருக்கக்கூடிய நியோமேக்ஸ் நிறுவனம், இன்னொரு புறம் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற வகையில இது போன்ற பல்வேறு பினாமி நிறுவனங்களை புதியதாக தொடங்கி கொண்டு அவர்கள் இது போன்ற வேலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கடந்த ஓராண்டு காலமாக நீடிக்குதா இல்லையா? இத பலரும் பல விதங்கள்ல சுட்டி காட்டி இருக்கிறாங்களா இல்லையா?